ஓம் சாய்ராம். மகிழ்ச்சி நமக்குள்ளிருந்தே பிறப்பதை நாம் மனதினால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பலரும் மகிழ்ச்சி எங்கிருந்தோ வருவதாக எண்ணி மகிழ்ச்சியை வெளியில் தேடுகின்றனர் என்று ரமண மகரிஷி கூறுகின்றார். மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக நம் நடவடிக்கைகளை நாம் மாற்றிக்கொண்டால் நம் மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ள முடியும். எவர் ஒருவர் பிரச்சனை என்று அவரை நாடினாலும் பிரச்சனைக்கான மூல காரணத்தை அறிந்து கொள்ளும்படியும், யார் பாதிக்கப்பட்டவர், நான் யார் என்ற விசாரணையை செய்யும்படியும் ரமண மகரிஷி அறிவுறுத்துவார். இத்தகைய சூழ்நிலை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு விழிப்புணர்வை அளித்து அவரை மென்மேலும் வளருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து கொடுத்தது. ரமண மகரிஷி அக்ஷர மணிமாலா, அருணாச்சல அஷ்டகம், அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம் போன்ற கீர்த்தனைகளை இயற்றினார். அவர் தன்னுடைய உபதேசங்களை உபதேச சாரம் என்று பாடல் வரிகளின் மூலம் தொகுத்தார். நரசிம்ம சுவாமிஜி ஒவ்வொரு நாளும் நான் யார் என்ற விசாரணையை செய்து இந்த கீர்த்தனைகள் அனைத்தையும் பாடி கிரி பிரதட்சணம் செய்து அவர் ஸ்கந்தாசிரமத்தில் உள்ள ரமண மகரிஷியை அவ்வப்பொழுது சென்று தரிசித்து வந்தார். இவ்வாறு அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்கந்தாசிரமத்தில் ரமண மகரிஷியை சந்திப்பதற்காக வந்த சேஷாத்ரி சுவாமிகள் என்ற மகானின் தொடர்பும் நரசிம்ம சுவாமிஜிக்கு ஏற்பட்டது. ஓம் சாய்ராம்.